ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து இந்த வீடியோவில் எது பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால், அதாவது விண்டோஸ் ஹெச்பி லேப்டாப்பில் வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்ட் எப்படி எனேபிள் பண்ணிக்கொள்வது என்பதை பற்றி தான் பார்க்க போகிறோம். நார்மலாக வந்து தேர்ட் பார்ட்டி விண்டோஸில் வந்து ஆப்ஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணித்தான் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணிக்கொள்வது. ஆனால் விண்டோஸ் 10 அப்கிரேட்டுக்கு பிறகு நார்மலாக இதில் எல்லாமே பண்ணிக்கொள்ளலாம். இதுலேயே எல்லாமே இருக்குது. இதில் வந்து வாய்ஸும் வந்து ரெக்கார்ட் பண்ணிக்கொள்ளலாம். இதோட குவாலிட்டியல் ஓகே எல்லாமே நல்லதாக தான் இருக்குது. வாங்க இது எப்படி எனேபிள் பண்ணுறது என்பதை பார்ப்போம். ஓகே, ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த விண்டோஸில் வந்து சர்ச் பாரில் போயிட்டு ஸ்னிப்பிங் ரூல் வந்து டைப் பண்ணிக்கொள்ளுங்க. ஸ்னிப்பிங் ரூல். ஓகே, ஸ்னிப்பிங் ரூல் வந்து டைப் பண்ணினதுக்கப்புறம் இங்கே காண்பிக்கும். இதுதான் வந்து ஸ்னிப்பிங் ரூல். இதில் வந்து நீங்கள் ஓப்பன் என்பதை கிளிக் பண்ணினதுக்கப்புறம் இப்படி காண்பிக்கும். ஓகே, இதில் வந்து கேமரா, இது வந்து வீடியோ. ஓகே, இதில் வந்து நீங்கள் உங்களுக்கு இந்த 3 டாட்டில் போயிட்டு இந்த செட்டிங்கில் போனீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன வேணுமோ என்னென்ன தேவையில்லையோ எனேபிள் பண்ணிக்கொள்ளலாம். இதில் போயிட்டு இந்த மைக்ரோஃபோன் ரெக்கார்ட் வந்து இது வந்து எனேபிள் பண்ணிக்கொள்ளுங்க. எனேபிளான் இருக்குது. இதில் வந்து உங்களுக்கு என்ன தேவை என்ன தேவையில்லை என்பதை நீங்களே செலக்ட் பண்ணிக்கொள்ளலாம். ஓகே, அப்புறமா பேக் போயிட்டு ஓகே, இதில் வந்து வீடியோ செலக்ட் பண்ணிவிட்டு ஈவெண்ட் கிளிக் பண்ணிடும். ஓகே, அதை கிளிக் பண்ணினதுக்கப்புறமா டிஸ்பிளே வந்து பிளர் ஆயிடும். இந்த மவுஸ் குறியீடு வந்து இப்படி ப்ளஸ் ஆயிடும். இது வந்து எதுக்குன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து இந்த டிஸ்பிளேயில் வந்து எந்த பகுதி வந்து ரெக்கார்ட் ஆகணும், அதாவது ஓகே உங்களுக்கு வந்து இந்த பகுதி அல்லது டிஸ்பிளே ஃபுல்லாவா அல்லாட்டி இந்த கீழே டூல் பாரில் வந்து உங்களுக்கு அது ஒன்றும் தேவையில்லை, இதுக்குள்ளே தான் ரெக்கார்ட் பண்ண போகிறோமா என்பதை வந்து நீங்கள் தான் செலக்ட் பண்ணி கொள்ளணும். உதாரணத்துக்கு நான் வந்து இப்போ டிஸ்பிளே ஃபுல்லாக ரெக்கார்ட் பண்ண போகிறோம். ஓகே, இதை வந்து இழுத்து கொண்டு அப்படியே இங்கே விட்டுவிடும். இதுக்கப்புறமா இதில் வந்து ஸ்டார்ட் இருக்குது. இதில் வந்து டைம் ஓடிக்கொண்டிருக்கு. ஸ்டார்ட் கொடுத்தா இது வந்து ரெக்கார்ட் பண்ணுறது. ஓகே, இதில் வந்து நீங்கள் ஸ்டார்ட் கொடுத்ததுக்கப்புறம் 3, 2, 1 அண்ட் ஓடும். ஓகே, 3, 2, 1 முடிஞ்சதுக்கப்புறமா ரெக்கார்ட் ஆக துவங்கும். அப்புறம் இதில் போயிட்டு நீங்கள் ஸ்டார்ட் அதில் வந்து புஷ் பண்ணினீங்கன்னா ரெக்கார்ட் வந்து ஸ்டாப் ஆகும். திருப்பி ஸ்டார்ட் பண்ணிக்கொள்ளலாம். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன். ஓகே, இதை வந்து நீங்கள் ரெக்கார்ட் பண்ணி முடிஞ்சதுக்கப்புறம் எண்டு கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது டிஸ்பிளேயில் வரும். அதை வந்து நீங்கள் உங்களுக்கு ஃபைலில் போட்டு சேவ் பண்ணிக்கொள்ளலாம். ஓகே, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன். ஓகே, இது பற்றி உங்களுக்கு என்ன தோன்றதோ கமெண்ட்ஸில் எழுதுங்க. அப்புறம் நம்மளோட யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.